ஸோ எபிசோட் 1 லிங்க் இங்கே இருக்குது. ஸோ கண்டினியூஸாக வரும். அடே மாவீரனா உருவாக்குற வைந்துட்டா உண்மையிலே. ஸோ செகண்ட் டாபிக் தமிழ் பாட்டு வந்திருப்பாங்க. ஆமாம், ஸ்டார்ட் பண்ணு, எடுத்துடு. ஆஸ் யூஷுவல். வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். இன்ட்ரோ போட்டு ஆரம்பிச்சிடுமா? யா, போடுங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்து உங்களுடைய கருத்துக்கள் தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. இப்போ வந்துட்டு நம்ம 2வது தொகுப்புல இணைஞ்சிருக்கோம். வாவ், சுத்த தமிழ் நல்லா இருக்கே. வேணாம் யாரோட மிமிக்கும் வேணாம். சரி, யாரோட மிமிக்கும் வேணாம். ஹரிஸ் மாதிரியே பேசிட்டோம், மகா மாதிரியே பேசிட்டோம். வந்துருத நடுவில் அவன் வந்துடுறான் என் ஞாபகத்துல. அவன் வேணாம், அவர் அதான். ஓ மை காட், தெரியாது. சாரி டிவா. ஓ அவங்க, ஓகே சாரி. ஐயோ, கமிங் பேக் செகண்ட் எபிசோட். ஸோ இன்னைக்கு போன எபிசோட்ல வந்துட்டு நம்ம லுக்கிங் பேக் அட் முடிவு இப்போ ஆரம்பம். இப்போ லுக்கிங் ஃபார்வர்ட் அட் 2025. நிறைய படங்கள் வருது, நிறைய லைக் நாட் ஜஸ்ட் தமிழ் ஃபிலிம்ஸ், ஹிந்தி, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இங்கிலீஷ். என்னன்னா, போன ஒரே வருஷம் ஒரு முடிவு தானே? இல்லை, இது பேசிக்காக சொன்னா அது ஒரு முடிவு தான். என்னன்னா, போன வருஷம் ஒரு முடிவு எடுத்து அதை நான் கரெக்டாக பண்ணேன். அது இதுக்கு மேலேயே வச்சுக்கலான் இருக்கேன் என் மைண்டில். என்னன்னா, உனக்கு தெரியும் சின்ன படத்து மேலே நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண போன வருஷம். ஸோ இந்த வருஷம் அதை தான் நான் பண்ண போகிறேன். பெரிய படத்துக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு பார்த்து இது பண்ணுறனோ அதே மாதிரியான ஆர்ட் அண்ட் பண்ணிட்டு எனக்கு சின்ன படத்து மேலேயும் இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஓகே, இந்த வருஷம் என்னன்னா பயஸ்டாக இருக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கலான்னு இருக்கேன். சீரியஸாக உண்மையில குறைச்சிக்கலான் இருக்கேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச 2 ஜோக்கான இந்த ஆர்ட் ஃபீல்டில் தமிழில் என்ன கேட்டேன்னா 2வது வாட்டி சேர்றாங்க. தக் லைஃப்ன்ற ஒரு படம் முடியுமா? உலக நாயகன் எஸ்டிஆர். இல்ல, சிம்பு மணிரத்னத்தை நான் சொல்றேன். அதான் உலக நாயகன் எஸ்டிஆர். அவர் உலக நாயகன், விண்வெளி நாயகன். அதான் விண்வெளி நாயகன். இல்ல, வேற காளி அன்னைக்கு சொன்னா நம்ம ஃப்ரெண்டு என்ன சொன்னா விண்வெளி நாயகின்னு கூட வைக்கலானே. ஏன்னா கமாலே அந்த ரோல் பண்ணிடுவாரு. ஏன்னா பண்ணக்கூடிய இதை வச்சு மொபைல் வச்சு விளாண்டுக்கிட்டு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். அந்த டீச்சரை வச்சு கண்ணாடி திறந்து பார்ப்பாங்க, உள்ள ஜான்வி கபூர் குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு ஜான்வி கபூர் கூட இல்ல, ஆக்சுவலி பாசிட்டிவா ஒரு எடிட் நான் பார்த்தா செம்மையா இருந்துச்சு உண்மையிலே. இது அந்த கண்ணாடி திறக்கும் போது கூலியோட ரஜினி இப்படி பார்ப்பாங்க. எனக்கா கூஸ்பம்ஸ் சீரியஸா அப்படின்னு இருந்துச்சு எனக்கு உண்மையிலே. வேற லெவல்ல ஒரு ஃப்ரேம் இருக்கும். கட் பண்ணா வந்துட்டு ஜில்லால வந்துட்டு ஒரு ஃப்ரேம் இருக்கும். கண்ணாடி உடைச்சிட்டு அண்ணா வெறும் கண்ணு ஷாட் மட்டும் தான் இருக்கும். அதை வச்சு எடிட் பண்ணிருப்பானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இருக்கு. ஆனா ரியல்லி இப்ப சிம்பு கமல்னு பார்க்கும்போது ஓகே, லுக்கிங் ஃபார்வர்ட் டு தக் லைஃப் தான். பட் பயஸ்டா இல்லாம அந்த படத்துலயே எனக்கு ஒரு சில விஷயம் ஒர்க் ஆகலன்னா ஒர்க் ஆகல, ஒர்க் ஆயிருக்குன்னா ஒர்க் ஆயிருக்கு. ஏன்னா மேமா எல்லாத்துக்குமே தெரியும் தக் லைஃப் இறங்கிடுவான். ஆனா ஒரு படத்து மேல எனக்கு போன வருஷம் எப்படி விடுதலை 2 மேல ஒரு ஆர்வம் இருந்துச்சு, இந்த வருஷம் ஒரு படத்து மேல ஒரு ஆர்வம். அடுத்த வருஷம் இல்ல, இந்த வருஷம் ஏதோ 2025 இப்போதைக்கு ஒரு படத்து மேல உண்மையிலே ஆர்வம் இருக்குது. என் நண்பர் அந்த படத்துல வேலை செஞ்சிருக்காருன்றதுனால மட்டும் இல்ல, அந்த படத்து மேல உண்மையிலே ஒரு அது நானே வருவேன். இது வீர தீர சூரன் எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் படம் தான். கொஞ்சம் குடிச்சுக்க இல்ல பெருசுல இல்ல, சொல்லுங்க. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் 2025 இந்த ஆன்டிசிபேட்டடான ஃபிலிம்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சின்ன படங்களுக்காக நம்ம இன்னும் அதிகமான பார்வை வைக்கணும். ஆன்டிசிபேட்டட், நாட் ஃபர்கெட்டிங் நீர்மேல் நெருப்பு, என்னோட ஷோ மாச்சாய். அது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரியல, நம்ம ஊருக்கு கைங்கலாம். ஸோ போஸ்டர்லாம் வேற லெவல். ஆன்டிசிபேஷன் அப்படின்னா டெஃபினட்டா பெரிய படங்களும் வருது, சின்ன படங்களும் வருது. பெரிய படங்கள்னு சொல்லும் அது அப்புறம் நான் வரேன். ஒன்று இருக்குது, நீ கண்ணு கலங்கும் போதே தெரியுது. சரி, இப்போதான் நீ அந்த சட்டையை போட்டு வந்துருக்கணும் பகுதிக்கு. ஆமா, பரவாயில்ல, அதை போட்டு நான் இன்னும் என்ன மனசு. ஸோ ஆன்டிசிபேட்டட் ஃபிலிம் அப்படின்னா எனக்கு மோஸ்ட்லி அடுத்த இதில் வந்துட்டு சேம் எனக்கும் தக் லைஃப் தான். ஏன்னா 27 இயர்ஸ் 28 இயர்ஸ் கழிச்சு ஒரு மணி சார் 2024 ஓடனா 27 இயர்ஸ்
அடுத்த வருஷம் 28 28 years 28 இயர்ஸ் கழிச்சு ஒரு மணி சார் கமல்ஹாசன் ஃபிலிம். ஆல்சோ ஆஃப்டர் தெனாலி, ஐ திங்க் ஆஃப்டர் தெனாலி, கமல்ஹாசன் அண்ட் ஏஆர் ரஹ்மான் காம்போ. இது வந்துட்டு ரொம்ப நாளா இவங்க 2 பேரும் எஸ்டிஆர் அண்ட் மணிரத்னம். 10 தலைக்கு அப்புறம் எஸ்டிஆர் அண்ட் ஆமா ரொம்ப நாள். ஸோ இந்த ரஹ்மான் வந்துட்டு ரஜினிக்கு, விஜய்க்கு, இதுக்கெல்லாம் போடுற மாதிரி இந்த எஸ்டிஆர்னு வந்துட்டு அது வேற ஒரு நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். நானும் அதை நிறைய வாட்டி நோட் பண்ணியிருக்கேன். எஸ்டிஆரோட படம்னா வந்துட்டு இஸ் டூயிங் சம்திங். பாங் அடிச்சிருவாரு. ஆமா, சாரி, யூடியூப்ல எல்லாம் பார்க்க முடியாது. ஸோ ஃபார் மீ இஸ் பர்சனலி தக் லைஃப்லாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அந்த டைட்டில் டீச்சர் பார்க்கும்போது, அந்த தக் லைஃப் அப்படின்ற அந்த டைட்டில் பார்க்கும்போது இது என்ன மணிரத்னம் படமா, யாக்கூசான்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு டைட்டில் டீச்சர்ல. ஓ ஓகே, ஐ ஆம் சீட்டட். அதுக்கப்புறம் ஆன்டிசிபேட்டட் அப்படின்னா தளபதி 69 ஒன் லாஸ்ட் டான்ஸ் டைமா, டான்ஸா, எல்லாமே தான் அதுக்கப்புறம் வரும். ஸோ அதுக்கப்புறம் ஐ எம் ஜெனுவனாக சொல்லணும்னா நான் வந்துட்டு மாவாத்தியாருக்கு ஒரு மாதிரி ஓகே, ஒரு நல்ல ஒரு டீசென்ட்டான ஒரு இது எனக்கு இருக்கு. நலன் குமாரசாமின்றத தாண்டி எனக்கு அந்த குருவே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கார்த்தி, சந்தோஷ் நாராயணன், நலன் குமாரசாமி. ஸோ அந்த போஸ்டர்ல இருந்து அந்த டீசர் ஒரு மாதிரி லுக் நைஸ். ஸோ ஐம் ஆல்சோ ஜெனுவன்லி வெயிட்டிங் ஃபார் மாவாத்தியார். யா, ஸோ அதுதான் ஒரு பாயிண்ட்ல சேம் கிரெடிட்ஸ் ஹேஸ் டு கோ டு ஸ்மால் ஃபிலிம்ஸ் as well. ஏன்னா இதுவும் படம் தான், அதுவும் படம் தான். நாட் பிகாஸ் இப்போ பெரிய ஸ்டார் காஸ்ட் இப்படி நடிக்கிறாங்க அப்படின்னும் போது மட்டும் நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. இஃப் கண்டென்ட் ட்ரிவனான படங்களும் இருக்குது, ஸ்டார் ட்ரிவனான படங்களும் இருக்குது. ஸோ நாட் இதுக்கப்புறம், பட் இந்த ஸ்டார் ட்ரிவனான படங்களுக்கு ஈக்குவலாகவும் வேணாம். அட்லீஸ்ட் இதுக்கு முன்னாடி கொடுத்த இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும். கொஞ்சம் ஏறி இருக்குன்னு நான் ஃபீல் ஆகிறேன். ஏறி இருக்கு, ஆனால் ரொம்ப ஏறல. பத்தலை யா, உண்மையிலே பத்தலை வேணாம். ஸோ அது ரீசன்ட்லி பிளேட் நாளைக்கு சிக்னல் கொடுக்கணும்ல. ஸோ ஐ டூ ஃபீல். இப்போ ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னா மெய்யழகன் விட நான் சின்ன படம்னு சொல்ல மாட்டேன், அது உண்மையில பெரிய படம். ஆனால் அதுக்கு கிடைச்ச ஒரு வரவேற்பு எனக்கு பிடிக்கல, எனக்கும் பிடிக்கல. ஏன்னா நல்லா இருந்த படத்தையே ட்ரிம் பண்ண சொன்னானுங்க. And I also had a lot of personal people who came and told me இந்த மாதிரி இல்லை போரிங்காக இருந்துச்சு, தூக்கம் வந்துருச்சு. ஏன்னா டிக்டாக் அந்த டைம்ல எனக்குள்ள இருந்த அசுரன் தனுஷே வெளியே வந்துட்டான். அந்த டைம் எனக்குள்ள இருந்த மதுரை விஜய் நான் வெளியே ஏன் அசுரன் தனுஷ் சொல்றேன்னா, ஓகே அதீரா அஜித் இல்லடா, அப்படி எனக்கு அந்த வெறி வர மாட்டேங்குது. ஏன்னா அவங்களாவது அடிக்கிறாங்க, நான் அது கொலைக்கு போயிட்டேன். அப்படி அந்த வதன்ற அளவு திருப்பாச்சி. சரி ஓகே, ஏதோ ஒண்ணு நமக்குள்ள இருக்கிற அந்த அரக்கத்தனமான, நீ டி ஃபேனு அதனால எஸ்டிஆர் ஃபேனு, டி கேரக்டர் சொல்றேன். நான் விஜய் ஃபேனு, ஸோ அஜித் கேரக்டர் சொல்றேன். இது நல்லா இருக்குடா, எவ்வளவு நல்லா இருக்கு. ஐயோ இல்ல ஓகேதான். ஏன்னா உண்மையில அதை சொல்லும் போது சாதாரண கோவம் வரல, அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கொலைய பத்தி யூடியூப்ல பேசக்கூடாது. ஆனா இருந்தாலும் சாரி கோச்சுக்காதீங்க, நிறைய பேர் உண்மையா இது கடுப்பா இருக்குது. 18+ ஏவா ஆக்க வேணாம்னு பார்த்தோம். ஏன்னா அந்த படத்தை எனக்கு உண்மையாலுமே தியேட்டர்ல பார்க்க டைம் கிடைக்கல. நான் தியேட்டர்ல பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட். உண்மையா சொல்லணும்னா எனக்கு டைம் கிடைக்கல தியேட்டர்ல பாக்குறதுக்கு. ஆனா எனக்கு வந்துட்டு நிறைய ரிவ்யூஸ் எல்லாமே வந்தது. எனக்கு வந்துட்டு பிரேம்குமாரோட ஒர்க்ஸ் ரொம்ப பிடிக்கும். he actually did one only 96 பண்ணாங்க. 96 இன்ன வரைக்குமே எனக்குள்ள ஒரு 96 ஒரு படம் ஒரு 5 படம் ஃபீல் கொடுக்கும். நீங்காத ஒரு இன்ன வரைக்கும் இருக்கு. இப்ப இந்த சீட்டு கிட்ட எல்லாம் பார்த்தாலே எனக்கு 90 ஞாபகம் இல்ல. சோ யா, வலிமை, துணிவு, நேர்கொண்ட பார்வைன்னு அஜித் படமா ஏத்துக்கவே மாட்டேன். ஏன் தெரியுமா? அது ஒரு ஐயோ அவ பேரு வாயில சரதா ஸ்ரீநாத்தோட படம். அது நான் ஒரு அஜித் படமாவே ஏத்துக்க மாட்டேன். இல்ல அது நிவேதா தாமஸ் படம். தெலுங்குல அவதானம் பண்ணி. ஐயோ நான் பாக்கல, விட்டுரு. சரி ஓகே, நீ உன்கிட்ட தெலுங்கு போனா வேற எங்கேயோ போயிடும். 2025 என்ன பேசிட்டு இருந்தோம்? சின்ன படங்களுக்கான ஒரு மெய்யழகன் ஆக்சுவலி சொல்லிட்டு இருந்தேன்.
ஸோ இன்னும் அந்த ஒரு இது எனக்கு உள்ளுக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கு. நான் தியேட்டர்ல பார்க்கல, எனக்கு ஓடிடியில பார்த்துட்டு எனக்கு பத்தல. மலேசியாவில் சாரி ஃபார் மலேசியாவில் ஒரு சில படங்கள் வந்துட்டு சின்ன படங்கள் ரிலீஸ் ஆகாதது வந்துட்டு இந்த மைக்கு நின்றுச்சு. இல்லை சொல்லுங்க. நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. பார்த்து இமேஜின் பண்ணி பாரு, பேசிக்கிட்டு இருக்க ஒண்ணுமே வழங்கலையாங்க. எப்படி தெரியுமா, இது நீ எடிட்ல பார்த்து இப்படி வழங்க அவனுக்கு. சரி விட்டுரு. தென் வந்துட்டு மலேசியாவில் வந்துட்டு எஸ் வாழை வருது தியேட்டர்ல, வாழைக்கு ஸ்க்ரீன்லாம் ஏற்றினாங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு மலேசியாவில். பட் ஆனால் குரங்கு பெடல் மாதிரியான படம்லாம் இங்கே வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மோர் இன்டு லைக் இந்த ஜோஷுவா இமோபோல்காக்கு அந்த மாதிரி படம்லாம் எடுத்து ரிலீஸ் படம் வெளியே வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா, படம் அந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா குரங்கு பெடல் ஒரு இன்சிடென்ட் சொல்றேன், செம்மையான இன்சிடென்ட். குரங்கு பெடல் ஒன் ஆஃப் த சர்ப்ரைசஸ் தான், ஜமா மாதிரி எனக்கு. குரங்கு பெடல் ஓகே, இது திருப்படி அந்த வசூல் சட்ட பிளேட்டா உனக்கு யோசிச்சு நல்லா இருக்கு தானே? ஓகே பாய்ஸ். ஓ இது அந்த படம் இல்ல? முடிச்சது நான் தான். அது கூட கொடுக்கா. சரி சூர்யா 44 45 மேலேயும் ஒரு இது இருக்கு. நம்ம அப்படி அதுக்குள்ள வந்துட்டோம் பேரு. 40 சின்ன படங்கள் சொல்லு, அதுக்கப்புறம் வருவோம். சாரி ஃபார் குரங்கு பெடல் மாதிரியான படங்கள் தியேட்டர்ல பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஆசை. சீரியஸாவே லைக் எப்படி சொல்றது, செம்ம சர்ப்ரைஸ் தான். ஜாமா எனக்கு எந்த அளவுக்கு சர்ப்ரைஸா இருந்துச்சோ அந்த அளவுக்கு குரங்கு பெடல் எனக்கு சர்ப்ரைஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஓடிடில பார்க்கும்போது லைக் எப்படின்னா செம்ம இன்சிடென்ட் இது. பின்னாடி எங்க அம்மா வந்துட்டு ஒரு சீன் பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன படம்டா அது அப்படின்னு கேட்டாங்க. நீங்க புது படமா குரங்கு பெடல்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு இப்படிதான் நாங்கள் முன்ன எஸ்டேட்ல இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உக்காந்தவங்க ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு தான் போனாங்க. அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, கனெக்ட் ஆகுற அந்த ஏஜான பீப்புளுக்கே கனெக்ட் ஆகுற ஒரு படம் ஒரு சின்ன பையனை வச்சு கதை சொல்ல முடியும். எனக்கு அப்படியே இதுக்கு நீ வந்துட்டு ஒரு பேன் இண்டியா படத்தை எடுக்கணுன்ற அவசியமே இல்லையே. ஐயோ, ஒரு நல்ல படத்தை எடுத்தா அது பேன் இண்டியாவா பேன் வேர்ல்டா மாற போகுது. இப்படி நடுவுல இப்படி வருவானா நீ பத்திரிக்கை நான் தானே இருந்தேன். ஐயோ இப்படி சரி ஓகே, அதான் நான் சொல்றேன், சின்ன படங்கள் அந்த மாதிரி தியேட்டர்ல ஜாலியா பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை. அது எனக்கு மெய்யலங்கள் நடந்தது. ஆனா மெய்யலங்கன் சின்ன படம் இல்ல, அதான் பிரச்சனை. ஸ்கேல் வாயில அது சின்ன படம், ஸ்கேலா சின்ன படம், காஸ்டா சின்ன படம் கிடையாது. உண்மையில சின்ன படம் கிடையாது. ஸோ இன்னொன்னு அது கார்த்தி படமே இல்லை, அது ஒரு அரவிந்த் சாமியான படம். I still consider that as a director's film. ஆமா, இல்ல ஒரு ஆன் ஸ்கிரீனா பாக்குறேன். பாமரத்தானுக்கு அது ஒரு அரவிந்த் சாமி படம் அப்படின்னு தான் ஒரு டீ கடைக்காரங்க தேத்தாரி போடுறான்னு ட்ரெய்லர்லாம் பார்க்காம படம் பாக்குறான். உண்மையில அரவிந்த் சாமி படம் மெய்யழகன் வச்சது பதிலா அருண் அதுவும் பண்ணிட்டு வச்சிருக்கலாம். ஓகே, மெய்யழகன் படங்கள் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து என்ன? அதான் விஜய் 69. ஓகே, எனக்கு அந்த ஃபீல் தெரியும். பட் எனக்கு உள்ளார ஒண்ணு சொல்லுது, அவங்க வந்துட்டு வேற மாதிரி ஒண்ணு அவன் பண்ண மாட்டான். அவங்க சொன்னது அவங்ககிட்டே சொல்றேன். சரி, பட் ஆனா நம்ம ஒரு ஃபில்மாவே சொல்லுவோமே, பேசுவோம். ஆன்டிசிபேஷனா நான் கேட்கல, அது ரொம்ப ஏர்லி அதை பத்தி பேசுறதுக்கு. இப்ப கீழே தான் வச்சு ஓகே நல்லது. ஓகே, அதனாலதான் ஒரு கோட்டே ஒர்க் ஆனிச்சு ஓரளவு. நீ இங்க வச்சு ஆமா, நான் போஸ்ட் பிகின் எல்லா படமும் இந்த லெவல் தான். அதனாலதான் ஏதான் வச்சிருக்கு. எங்க தெரியுமா, வாரிசுக்கு வந்துட்டு ஃபுல்லா இறங்கிருச்சு பாரு. லியோவுக்கு வந்துட்டு கொஞ்சம் நான் ஏத்தினேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் ஏத்தினேன். ஓகே, நல்லா இருந்துச்சு. கோட்டுக்கு அப்புறம் திரும்ப இறங்கி எனக்கு அது இடம் ஆனிச்சு, கொஞ்சம் ஏத்தினேன். எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்துச்சு. வெந்து தந்தது அதெல்லாம் மொரட்டு கிராஃப்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அண்ட் சொல்லு, விஜய் 69 பத்தி, தளபதி விஜய் அவர்களை பத்தி பேசணும்னு ஆசை தான், இல்லைன்னு நான் சொல்லல. பட் இட்ஸ் தலைவர் விஜய், ஐயோ தலைவர், டிவிக்கே தலைவர் விஜய், MVF கேங்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப. ஸோ அதை தாண்டின்னு பார்க்கும்போது உண்மையில பார்ப்போமே ரொம்ப வேலை அதை பத்தி பேசுறது. காஸ்ட்டை பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு. பட் சிவராஜ்குமார் வந்துட்டு போனது அதில் பத்தி நான் பேசல. பட் ஸ்டில் இருக்கிறது வச்சு அனிருத் அண்ட் சினிமாட்டோகிராஃபி, அது சினிமாட்டோகிராஃபர் தெரியல. பட் ஐ ஹோப் இட்ஸ் someone from Dhiren. Okay, maybe.
ஸோ அப்படி பார்க்கும்போது வந்துட்டு சின்ன படம் பெரிய படங்கிறத தாண்டி எனக்கு எந்த படம் இந்த வருஷம் சர்ப்ரைஸ் பண்ண போகுதுன்னு வெயிட் பண்றவங்க மாரி. எனக்கு தெரிஞ்சு விடாமுயற்சி என்ன சர்ப்ரைஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். மேபி சொல்ல முடியாது. இட் லுக் இன்ட்ரெஸ்டிங், நாட் பிகாஸ் த ரீமேக் அப்படின்னு இல்லை, எனக்கு அது விஷுவலாகவே எனக்கு. டாமினிக் பத்தி கொஞ்சம் சொல்லு. யாரை பத்தி? இந்த டாமினிக் ஜிவிஎம்மோட மம்முட்டி படமா? டாமினிக் அந்த லேடிஸ் ஐயா, அது எனக்கு அதை பத்தி பெருசா எனக்கும் பெருசா, ஆனா கொஞ்சம் பேசப்படுமோன்னு இன்ட்ரெஸ்டிங். எனக்கு ஜிவிஎம் உண்மையாலுமே பேக் ஆன் ட்ராக் வரணும் அப்படின்ற ஒரு ஆசை, அதுவும் மம்முட்டி வச்சு. நல்லா இருக்கு, ஆக்டர். இன்னொன்று வந்து ட்ரிகர்னு சொல்லிட்டு டொவினோ, த்ரிஷா. ஓகே, அந்த டீசர் நான் பார்த்தேன். டீசர் பார்க்கல நான், போஸ்டர். இட் லுக் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அந்த படத்துக்காக நான் போஸ்டர் மட்டும் இங்கே வெளியாக்க மாட்டானுங்க. பார்ப்போம். எம்எஸ்கே நினைச்சா வெளியாக ஒரு அளவுக்கு ஒரு வேலை வெளியாக்குனாங்கன்னா டெஃபினட்டா நான் போய் பார்ப்பேன். ஏன்னா இட் லுக் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ கமிங் பேக், we talking about his last film and all அப்படின்றதுனால ஐ திங்க் ஒரு ஃபேனா அப்படின்றத தாண்டி ஒரு சினிமா லவரா எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னரை வந்துட்டு தமிழ் சினிமா வந்துட்டு மிஸ் பண்ணோம். சீரியஸா நான் ஒன்று சொல்லட்டா, நான் ஒரு சிம்பு ஃபேனா, ஒரு அஜித் ஃபேனா, அண்ட் ஆல்சோ எல்லாரும் பார்ஷலாக பிடிச்ச ஒரு இதை நான் சொல்கிறேன். பட் உனக்கே தெரியும் எனக்கு சிம்புவும் அஜித்தும் கொஞ்சம் பிடிக்கும். அண்டு உனக்கு எனக்கு அந்த கமல், அது சினிமா பார்க்குற எல்லாத்துக்கும் அது வந்துடும். அப்படி பார்க்கும்போது என்னதான் இருந்தாலும் விஜய் படத்துக்கு கிடைக்கிற அந்த தேட்டர் வைப்பு கிடைக்காது. நான் சீரியஸாகவே சொல்கிறேன், ஒரு அந்த வைப்பு கிடைக்காது. நான் போன வருஷம் பார்த்த படங்கள்ல தேட்டரில் எந்த படத்துக்கு என்கிட்ட நீ மூஞ்சிக்கு நேரவே 2024 நீ பார்த்ததுலேயே எந்த படம் நீ தேட்டரில் என்ஜாய் பண்ணி பார்த்தேன்னு கேட்டேன்னா நான் போக்கிரி தான் சொல்லுவேன். ஓ போக்கிரியா? நான் சீரியஸாகவே நான் சொல்கிறேன், போக்கிரி ரீரிலீஸில் கிடைச்ச வைப் எனக்கு. ஓ யா, நான் சீரியஸாகவே சொல்கிறேன், அந்த வைப் அங்கே இருந்துச்சு. அந்த வைப்லேருந்து வெளியே வர்றதுக்கு லைக் ரீசெண்டாக அந்த மதன் கௌரி கூட இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணாரு. அதில் இப்போ தம்பா சொல்லியிருப்பாரு, ஒரு நீ என்ன மகாராஜா மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, பயமா இருக்கா உண்மை சொல்லி. ஸோ அதான் இப்போ நான் சொல்லியிருந்திருப்பாரு, ஒரு கான்செப்ட் 2 மணி நேரம் 3 மணி நேரம் முடிஞ்சிருச்சுன்னா அது முடிஞ்சதுக்கு அப்புறமா எங்களுக்கு தூக்கம் வராது, அதை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருப்போம். லிட்டரலி ஒரு 3 நாளா போக்கிரி ரீரிலீஸ் என் மண்டையில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இங்க இருந்துச்சு செலிப்ரேஷன். அந்த செலிப்ரேஷன்ல ஒரு ரக்கஸ் இல்லை. அண்ட் குடோஸ் டு எம்பிஎஃப், இதை நான் வந்துட்டு சொம்படிக்கினேன், அவங்க கூட வந்துட்டு நிறைய கொலாபரேட் பண்றாங்கிறவங்க நான் சொல்ல. உண்மையிலே ஒரு ஃபேன் கிளப்னா இப்படி இருப்பாங்கன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் உண்மையிலே எனக்கு புக்கா பண்ணி விட்டது போக்கிரி ரிலீஸ் தான். அப்படி இருந்துச்சு. செலிப்ரேஷன்னா அப்படி இருக்கணும், ஒரு சினிமாவை இப்படி பார்த்துட்டு இப்படி கொடுக்கணுன்றதுக்கு விஜய் ஃபேன்ஸ் ஒரு, ஆனா அதை மிஸ் பண்ண போகுதுன்னு நினைக்கிறதும் சீரியஸாவே. இது அதுக்கடுத்து நாங்கள் மன்மதன் வந்துட்டு செம்மையா செலிப்ரேட் பண்ணுங்கிறதுல ஒரு சந்தோஷம், அதை நானும் ஒத்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் பேசும்போது we can see that ஒரு மொரட்டு, நாட் ஜஸ்ட் லைக் ஆடியன்ஸ் புல் அண்ட் ஸ்டாஃப், he has very big box office pull as well. பாக்ஸ் ஆஃபீஸ் புல்லுங்கிறது ஒன்று நான் சொல்லிட்டா, அதை தாண்டி ஓரா சார். உங்க பேர் என்ன சார்? ஜோசப் ஆரா விஜய். சிலம்பரசன் மாதிரி, ஆராசன் மாதிரி ஜோசப் ஆரா விஜய். நல்லா இருக்கு. ஆரா ஜெய் அது கொஞ்சம் இது ஒரு எப்படி சொல்ற, தளபதோராஜய் என்ன யோசிக்கலாம். அந்த சின்ன வயசுல இருந்து ஒரு நடிகரை நம்ம பாக்குறோம், நம்மளுக்கு தெரியும் வயசாகுதுன்னா எப்படி தோணும்னா வயசாயிட்டு ரிட்டையர் ஆகுறாங்க அப்படின்றது வேற. நம்மளுக்கு தெரியும் ஓகே வயசாயிடுச்சு ரிட்டையர் ஆயிடுவாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், அது வேற. பட் சேம் கமிங் பேக் டு ஹிஸ் டைலாக், கெரியரின் உச்சம், அதை வந்துட்டு யாரு என்ன வேணாலும் சொல்லிக்கங்க, கமெண்ட்ல வந்து என்ன கடிங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. நமக்கு பிரச்சனையே இல்லை. அவன் கெரியரின் உச்சத்துலதான் இருக்கான். என்னடா கோட்னு படம் டைட்டில் வச்சுட்டா பெரிய கோட்டா அப்படின்னா ஆமாண்டா. சீரியஸ்லி டு பி அவன் கோட்டு தான். சீரியஸ்லி டு பி ஃப்ராங்க் சொல்லிட்டேன், இதுக்குள்ளார வந்தவங்களை எம்ஜிஆர் சார், சில்வஸ்டர் ஸ்டலன், அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர். சில்வஸ்டர் ஸ்டலன்லாம் பெருசா பொலிட்டிக்கல் எதுவும் பண்ணல, கொஞ்ச நாள் தலை கட்டிட்டு போயிட்டாங்க. அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் கொஞ்சம் ஏதோ ட்ரை பண்ணாங்க. அப்புறம் இதெல்லாம் உண்மையில நடந்து ஹியூஜ் ஷவுட் அவுட் டு பவன் கல்யாண். ஓகே ஒத்துக்கிறேன், சீரியஸாக ஒத்துக்கிறேன். இங்க இருந்து வந்து ஒண்ணு பண்ணிருக்காங்க, ஆனா அதுக்குன்னு ஒரு ஜேர்னி இருக்குது. அதுக்குள்ளார அந்த 10 வருஷம் அந்த அரசியலுக்குள்ளார நான் வரல. அவனும் அரசியல்வாதி தான், ஆனாலும் படம் பண்றான்.
ஓ அந்த மாதிரி வரியா? சரி ஓகே. ஓ எஸ் ஓஜி. ஓகே சிம்பு ஒரு பாட்டு I'm also waiting. சிம்பு ஒரு பாட்டு பாடி ஆமா கேள்விப்பட்டேன். ஓகே ஓகே இதனால ஓஜி நம்மளுக்கு ஓஜி. ஆனா சாஹோ எடுத்தவன் நினைக்கும் போதுதான் கொஞ்சம் மண்டை வலி. சாஹோ எனக்கு ஆனா சாஹோ எனக்கு வந்துட்டு ஸ்கிரீன் பிளே பிடிக்கும், கதை பிடிக்காது. சாஹோ கதை பிடிக்கும், மேக்கிங் வந்துட்டு ரொம்ப வர்ஷிப்பிங்கா இருந்துச்சு. ஓ சொல்லுவலாம். விஜய் அண்ணன் ஆக்சுவலி வந்துட்டு நான் சொன்னேன்னா அது ரொம்ப ஓவரா போவேன். நான் ரொம்ப அடிக்கிறேன் அஜித் ஃபேன் சிம்பு ஃபேனா இருந்துக்கிட்டேன். ஏய் மலாய்க்காரனே வந்துட்டு கெந்திங் சினிமாஸ்ல வந்துட்டு இனி கோட்க்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டானுங்க நிறைய. அவருக்கு ஒரு குடும்பத்தையே கொண்டு வந்து கேட்கறான். நான் வெளியில வந்துட்டு நிக்கிறேன், வந்துட்டு ஸ்கிரீன் மன நீ விஜய் மூவி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஏன்னா அதனை கேட்க சொல்ல அந்த மாதிரி எனக்கு அங்க வந்துட்டு செலுத்துச்சு. கோட்டு போட்டுக்கிட்டு இருக்கிற எனக்கே செலுத்துச்சு. இன்னும் நான் விஜய் படம் பார்க்கறதுக்கு கெந்திங் வரைக்கும் நான் வந்து மலாய்க்காரன் வந்திருக்கான் அப்படின்னு நினைக்கும் போது நல்லா இருக்கு. He was not playing when he said கெரியரின் உச்சத்தை எப்படியே கெரியரின் உச்சத்தை உதறி விட்டு வந்திருக்கேன். அது நான் ஸ்பீச்சா பார்க்கும்போது எனக்கு ஃபயரா இருந்துச்சு. என்னடா இப்படி இருந்த ஆனா கட் பண்ணா ஒரு சினிமாவை பார்க்குற ஒருத்தனா அந்த வார்த்தை எவ்வளோ வலி கொடுத்துச்சு எனக்கு தான் தெரியும். அப்கமிங்ல அது எப்படி ஆகுதுன்னா அந்த டாக்ஸிக்கான ஃபேன்ஸ் தான் ரியல் ஃபேன்ஸ்ன்ற மாதிரி ஆயிடும். ரஜினி சாருக்கு ஜோக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க. எக்ஸாம்பிள் ஜேகேவிக்கு அண்ணன் பூச்சாண்டி படம் எடுத்து ஜேகேவிக்கு அண்ணன். ஷவுட் அவுட் டு லிவின்ட்ரா அண்ட் டிவா ஆக்சுவலி. ஓகே ஜெனுவின் தலைவர் ஃபேன்ஸ். ஒரு பிடிக்கலன்னா பிடிக்கல, பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, நவுந்துட்டு போய்கிட்டே இருக்கணும். அவர் சொன்ன மாதிரியே தான் என் ரூட் நான் பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பேன். பிகாஸ் வி லவ் ரஜினி பட் நாட் இஸ் டாக்ஸிக் ஃபேன்ஸ். ஆமா உண்மையில யாதவ்னு ஒரு அண்ணன் இருக்காரு. அவர்லாம் வந்துட்டு அவரு ரெஸ்பெக்ட் பண்றத பார்த்தா ஒரு கமல் ஃபேனாவே எனக்கு வந்துட்டு அப்படி வரும். ஆனா அவரோட இதுக்குள்ள நெகட்டிவ்க்குள்ள நம்ம போறதுக்கான காரணம் இந்த டாக்ஸிக் ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி நம்ம குரூப்லயே இருக்காங்க. நான் சொல்லி விரும்பல. நான் டாக்ஸிக்கான சிம்பு ஃபேன்லன்னு எனக்கு தெரியும். எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கும். எனக்கு நாட் நீயும் டாக்ஸிக்கான விஜய் ஃபேன்ல எனக்கு அது தெரியும். நான் ஜெனுவினா இருக்கேன். எனக்கு வந்துட்டு அண்ணாவை பிடிக்கும்ன்றதுனால நான் மற்ற ஆக்டரை பேஷ் பண்ணோம் அப்படின்றது அவசியம் இல்லை குடின்றது எனக்கு அவசியம் இல்லை. பட் ஒரு சில ஃபேன்ஸ் பண்ற ஒரு சில விஷயங்கள்னால வந்துட்டு அது கொஞ்சம் மாறினா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா மாறாது. இல்ல ஐ மீன் அந்த சொன்ன தெரியுமா அந்த சின்ன படங்களோட சப்போர்ட் ஏறி இருக்கு ஆனா பத்தலன்னு. அந்த ஏறி இருக்குன்றது கொஞ்சம் இருந்தாலே போதும், கொஞ்சம் குறைஞ்சாலே எனக்கு போதும். அதை தாண்டி யோசிப் பண்றதை நான் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். உண்மை கதைக்கு நான் பண்ணிதான் ஆகணும். நான் சிம்புக்கு கொஞ்சம் குறைச்சிக்க மாட்டேன், ஆனா அதையும் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிறேன். ஆனா ஃபேக்டை மட்டும் தான் யோசிப் பண்ணுவேன். இது எப்படின்னா இது வர்ஷிப் அப்படின்னு தாண்டி வந்துட்டு லவ் லாயல்ட்டி. ஓகே சொல்லலாம். சில பேர் வந்துட்டு எல்லாம் பூட்டிலே மண்டையில் அடிப்பானுங்க. உனக்கு சிம்பு பிடிச்சி என்ன பண்ணிருக்கான் இப்ப பார்த்தா அவங்களே சிம்பு பத்தி ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்காங்க. சிலர்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சில அண்ணா ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு இப்போ நேற்று 2 days 3 days முன்னாடி நிறைய இஷ்யூஸ் நடந்துட்டு இருந்துச்சு. நான் சொல்ல விரும்பல, கீர்த்தியோட கல்யாணம் அண்ட் சம்திங் ப்ளஸ். ஸோ அதுலேருந்து நிறைய பேர் வந்துட்டு ஃப்ரம் டுடே ஐம் நாட் அண்ட் அனில் நாட் அ விஜய் ஃபேன். இப்போ அது கிளம்பு என்ன பண்ண முடியும்? கிளம்பு எங்களுக்கு இருக்குடா மச்சான் பேர் மதுரை. நான் சுறா டவுன் ஃபாலோவே பார்த்தவன்டா. மாறணும்னு நினைச்சாலே போதும், அது கொஞ்சம் கொஞ்சமா மாறணும்னு நினைச்சா நான் நினைச்சா அது அங்கதான் ஒரு செக் மாறணும்னு நினைச்சா. ஸோ யா இட்ஸ் saddening such a great entertainer, a person who could actually pull off a very good box office is leaving such a industry in his peak அப்படின்றது வந்துட்டு ஆஸ் அ சினிமா லவராகவும் சரி அவங்களோட பர்சனல் ஃபேனாகவும் சரி எனக்கு உண்மையாலுமே என்டர்டெயின்மெண்ட் லவரான்னு சொல்லு. ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் லவரா டெஃபினட்டாக அது மிகப்பெரிய பாதிப்பு தான் எனக்கு. ஒரு பம்ப் வேணும்னா கூட சிம்பு பாட்டுக்கு அடுத்து நான் யாரு காட்டு வைக்கணும்னு சொல்லுங்க. மச்சான் பேரு மதுரை விஜய் பாட்டு தான் நான் கூட கேட்பேன். அது ஒரு மாதிரியான ஒரு ஃபீல். ஆக்சுவலி அக்செப்ட் பண்ணியாச்சு, ஒரு படம் தான் இருக்கு அப்படின்றத அக்செப்ட் பண்ணியாச்சு. ஏன்னா இந்த ஃபேஸ்ல நான் இருந்திருக்கேன். சிம்பு ரெட் கார்டு அந்த டைம்ல சிசிவின்ற ஒரு இது. ஆனா அவங்க வர மாட்டாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா வந்தோன்னே இப்ப தெரிஞ்சிருச்சு போக மாட்டாங்க, வாய்ப்பு இல்லை, மன்னிச்சிடு. அந்த டேர்ன் உங்களுக்கு வருமானு தெரியல. வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவன் படத்துல சொல்ற டைலாக் வந்துட்டு வெறும் படத்துல மட்டும் சொல்ல மாட்டான், அப்ளையும் பண்ணுவான். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா அவன் பேச்சு அவனே கேட்க மாட்டான். அது இருக்கு. ஸோ இஃப் திஸ் இஸ் ஹிஸ் லாஸ்ட் ஃபிலிம் as he says, வினோத் சார் மனசு வச்சு அவனை நடக்கும். ஐ வுட் சே ஒரு சீன்ல
ஒரு ஒரு 10 நிமிஷம் 11 நிமிஷம் சீன்ல 2 பேரும் சேர்ந்து சண்டை போடுற மாதிரி அஜித் சாரும் விஜய் சாரும். அதுவும் ஆனா என்ன வலிமை யூனிவர்ஸா? வலிமை யூனிவர்ஸ்லாம் வேணாம், சும்மால ஒரு ஒரு கேரக்டர் இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சா வேணாம். ஆனா உனக்கு அந்த ட்ரீம் இருந்திருக்கா அஜித் விஜய் ஒன்னா ஒரே ஸ்கிரீன்ல வரணும்னு? எனக்கு இருந்திருக்கு ரொம்ப நாளாவே. எனக்கு ரஜினி விஜய் வந்துட்டு வரணும்னு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு முன்ன. ரஜினி விஜய் இருந்துச்சு, ஆனா இப்ப வராது ஃபேன்ஸ்னால. ஏன்னா அவங்க ஸ்டார்ஸே சொல்லியிருப்பாங்க, அவன் ஸ்டார்ஸே சொல்லியிருப்பாங்க, இல்ல நாங்க 2 பேரும் ஓகே, ஃபேன்ஸ் வந்துட்டு தியேட்டரை கிழிச்சிருவானுங்க, நான் தாண்டா பெருசு இல்ல நீ தாண்டா பெருசு அப்படின்னு கிழிச்சிரு. அது வேண்டாம், இது தகலைக்கே ஆகுமோன்னு தோணுது. இல்ல நீ இப்படி செய்யற, ஆனா அதுக்குன்னே ஒருத்தன் 6 மணிக்கு அலாம் வச்சு ஏஞ்சி தேட்டருக்கு அது ஒரு வருவானுங்க, அதுக்குன்னே இருப்பானுங்க. ஸோ 2025ல எனக்கு நீ கேட்டனா சின்ன படங்கள் எப்படி நான் 2024ல வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக பார்த்தோம், அது இன்னும் கொஞ்சம் முடிஞ்சா வேறு மொழிகள் படங்களும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் நாட் ஃபார்கெட்டிங் இந்தியன் ஃபிலிம்ஸ், ஆஃப்கோர்ஸ் மோஸ்ட்லி தமிழ் படங்கள் அண்டு ஜெனுவனான ஆர்ட்டை வந்துட்டு விரும்பி பார்க்கணும். பிடிக்கலன்னா பிடிக்கல, பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு. இந்த ஃபேன்ஸ் சினிஃபைல்ஸ், சோகால் சினிஃபைல்ஸ், நான் சினிஃபைல் இல்லை, நான் வந்துட்டு ஒரு டிக்கெட் கொடுத்து பார்க்குறேன். புலித்தி 696 அது நான் இல்லடா, நான் வந்துட்டு நார்மலாக ஒரு டிக்கெட் கொடுத்து பார்க்குறேன். நான் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் ப்ரீமியர்லாம் நீ கூப்பிட்டு போய் படம் பார்த்த ஒரு சாதாரணமான ஒரு ரிவ்யூவர் தான் நான். பட் இருந்தாலும் அதில் கூட உண்மையை பேசுகிற ஒருத்தன் நான். உண்மைனா ஆடியன்ஸ்க்கான உண்மை இல்லை, எனக்கு என்ன தோணுது, எனக்கு என்ன தோணுங்கிறத மெயின் ஸ்ட்ரீமாக சொல்கிறோம். ஏன்னா 10-15 வருஷம் 30 வருஷம் கழிச்சு வீடியோ பார்க்கும்போது கூட ஓகே இந்த படத்துக்கு இவன் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்கான், இவன் ஜகா வாங்கக்கூடாதுன்ற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் உண்மையாக இருக்கேன். எப்படி அப்ப படம் பார்த்துட்டு கைங்க கூட பேசுவோம்ல, அதைத்தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் யூடியூப்ல, அதைத்தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை நான் தொடர்ந்து பண்ணணும்னு ஆசை. இந்த ஃபேன்ஸு தொடர்ந்து பண்ணுவோம் யா ஃபேன்ஸு கொஞ்சம் அந்த இதை குறைச்சிக்கணும்னு நினைக்கிறேன். யூனிட்டியா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ ஏன் புஷ்பா மாதிரி பண்ற? எனக்கு அப்பப்போ நீ புஷ்பா பண்றது யார் மாதிரி தெரியுமா இருக்கு? ராதா ரவி சொல்லியிருக்கேன். தம்பி தலைவரை பார்க்க போனோம், ஆனா இன்னைக்கு அவனே தலைவரா நிக்கிறான். ஐயோ வேணாம், ரொம்ப டீப்பா. ஆன்டிசிபேஷன், நிறைய படங்கள் வருது, நிறைய சீரீஸும் வருது. ஆக்சுவலி புது எல்லா மொழிகள்லயும் வருது. ஸோ அதுக்கான ஒரு டீசென்ட்டான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இப்போ எல்லாத்துக்குமே. கடைசியில சொல்றோம்னு நினைக்காதீங்க, எமோஷனலி சொல்றோம். மலேசியன் தமிழ் படங்களுக்கும் நிறைய ஒரு ஆன்டிசிபேஷன் இருக்குது. எஸ், ஏமாத்துற படங்கள் ஏமாத்தட்டும், நல்லா பண்ற படங்கள் நல்ல பிடிக்கிற படங்கள் பண்ணட்டும். ஆனா வரட்டும் அது போதும், வரும்போது பார்த்துக்கலாம். Shout out to every local artist and filmmakers, of course. We're anticipating. Love you all. Yeah, love you all. We're anticipating good films, actually. Films that can really entertain us. And also, ஏன் இப்போ அந்த பிள்ளை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்துச்சு, நம்ம 2 பத்தி ஒரு மாதிரி தான் டாக்டர் அது இப்படி காட்டுது. இது வந்துட்டு பகவதி சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஐ திங்க் சோ தட்ஸ் ஆல். இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். எபிசோட் 3ல பார்ப்போம், கண்டிப்பா பார்ப்போம். ஸோ இந்த எபிசோட் தொடர்ந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்காக. வேற என்ன சொல்றது, வழக்கம் எங்களோட சோஷியல் மீடியா பேஜ் நீங்க நல்லா கேட்டவரா கீழே nnk.mov எல்லா வலைதளங்கள்லயும் எக்ஸப்ட் ட்விட்டர், அது திறந்துருவோம். என்ன பண்ணோம் இல்ல ஐயா, எல்லாம் கொலை சண்டை போடணும்ல, வேணாம்டா வேண்டவே வேண்டாம். ஸோ யா அவ்வளவுதான். அடுத்த எபிசோட்டில் சந்திக்கும் வரை நான் வந்து ஜென்சி